ஹாய் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிசினஸ்ல எத வச்சு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? அது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எடுத்துட்டு போலாம்? அப்படின்றதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரைஞான் கயிறு. அ அரைஞான் கயிறுனா, வெறும் கயிறுல திரிச்சது கிடையாதுங்க. இது பார்த்தீங்கன்னா, எருக்கம் இருக்கு பார்த்தீங்களா? வெள்ள எருக்கத்துல அரைஞான் கயிறு வந்து திரிச்சு குழந்தைங்களுக்கு போடுவாங்க. காத்து கருப்பு அண்டாது அப்படின்ட்டு பொறந்த குழந்தைங்களுக்கு போடுவாங்க. அது ஹை டிமாண்டுங்க. இத நம்ம பிசினஸா எடுத்து பண்ணோம் அப்டின்னா, நமக்கு ஒரு நல்ல லாபத்த பார்க்கலாங்க. இந்த வெள்ள அருணா கயிறு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, நாட்டு மருந்து கடை, மளிகை கடை, அதே மாரி இந்த மாரி ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்லாம் இன்ஸ்டாகிராம்ல நெறைய பேர் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட இந்த மாரி வந்து நாங்க அருணா கயிறு வந்து சேல் பண்றோம். ஹோல்சேல் உங்களுக்கு தரோம் அப்டின்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க வந்து வாங்கி சேல் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா, அ அவங்களுக்கு எல்லாமே அது வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ, சிட்டி சைட் டூ வில்லேஜ் கம்பேர் பண்றப்போ, வில்லேஜ் சைடு வந்து இந்த எருக்கம் வந்து நெறையா இருக்கும். அதில மெயின் பார்த்தீங்கன்னா, வெள்ள எருக்கம். வெள்ள எருக்கத்தில தான் அது வந்து அருணா கயிறு வந்து திரிப்பாங்க. அத த அத வந்து அருணா கயிற வந்து நம்ம திரிச்சு, மஞ்சள் தடவி சேல்க்கு எடுத்துட்டு வந்தோம்னா, பயங்கர லாபம் வந்து பார்க்கலாங்க. அந்த கயிறு பார்த்தீங்கன்னா, ரூ. 50 ரூ. 60 அப்படி இருக்கும். அத விட ரேட்டு ரூ. 150 ரூ. 200 வரைக்கெல்லாம் கூட போது. ஸோ, நம்ம எப்படி நம்மளுடைய மார்ஜின் வந்து டிசைட் பண்றோன்றத பொறுத்து தான். அத வந்து இந்த மாரி வந்து ஜஸ்ட் நீங்க வந்து அத திரிச்சு, உங்க WhatsAppல இருக்க கான்டாக்ட்ஸ்க்கே நீங்க ஒரு ஸ்டேட்டஸா அப்டேட் பண்ணலாம். அருணா கயிறு வந்து வெளில இருக்க அருணா கயிறு வந்து அவைலபிள் இருக்கு அப்டின்ட்டு நீங்க போட்டீங்கனாவே, கண்டிப்பா ஏதோ ஒண்ணுனா உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். அத வந்து நீங்க வந்து சேல்க்கு எடுத்துட்டு வரலாம். அவங்க வாங்குறது மூலியமா இந்த மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சொல்லுங்க. எங்ககிட்ட வந்து சுத்தமான வெள்ள அரண்ய கயிறு வந்து அவைலபிள் இருக்கு. நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி மூவ் பண்றோம் அப்படின்றத நீங்க சோஷியல் மீடியாக்கு எட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் லெவல் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ, வில்லேஜ் சைட்ல இருக்க மக்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்திக்கோங்க. நீங்க வந்து ஒரு லைசென்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாரி ஆப்லலாம் கூட நீங்க அத சேல்க்கு எடுத்து வரலாம். பயங்கர ரீச். உங்களால வந்து ஸ்டாக் இல்லன்னு சொல்ற அளவுக்கு அது வந்து நல்லபடியாவே சேல் ஆகும். ஸோ, வில்லேஜ் சைட்லாம் எங்க பார்த்தாலும் அர எருக்கம் இருக்கும். மெயின் பார்த்தீங்கன்னா, அதில வெள்ள எருக்கம். சரிங்களா? அதில வந்து நம்ம அருணாக்கயிற திரிச்சு நம்ம சேலுக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்டின்னா, பயங்கர லாபத்த பார்க்கலாம். இதுக்கு ப்ராசஸ் எவ்வளோ நேரம் ஆகப்போகுது சொல்லுங்க? அந்த அ அ வெள்ள எருக்கம் இருக்கு பார்த்தீங்களா? அதனுடைய தோல உரிச்சுட்டு பேக் சைடு அந்த கிரீன் கலர் தோல் இருக்கு பார்த்தீங்களா? அத உரிச்சுட்டு பின்னாடி எடுத்தோம் அப்டின்னா, அந்த நார் வரும். அத வந்து நல்லா திரிச்சு அதுக்கான வீடியோ எல்லாமே கூட YouTubeல நெறையா இருக்கும். எப்படி திரிக்கணும் அப்படின்றது. அத பார்த்துட்டு நம்ம கத்துக்கிட்டு, அத திரிச்சு, மஞ்சள் தடவிட்டு காய வச்சுட்டோம் அப்படின்னாவே, எருக்க வந்து ரெடி ஆயிடும். அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பொறந்த குழந்தைங்களுக்கு மெயினா காத்து கருப்பு அண்டக்கூடாது அப்படின்ட்டு, அத வந்து கட்டுவாங்க. ஸோ, இப்போ வந்து ரொம்ப ரேரு. அதெல்லாம் வந்து யாருமே பண்றதில்ல. பட் பண்ணணும்னு தாட் இருக்கிறவங்க கூட அதை போய் எடுத்து, அத திரிச்சு கட்டணும் அப்படின்றதெல்லாம் நெறைய ப்ராசஸ்ன்ட்டு விட்டுருவாங்க. ஸோ, தரமான முறையில ஒரு பெர்ஃபெக்ட்டா இயற்கையானது, உண்மையானது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து மக்கள் வாங்குவாங்க. ஏன்னா, அது வந்து ஒரு டைம் தான் போடுவாங்க. அதனால வந்து அந்த அமௌண்ட் வந்து பார்க்க மாட்டாங்க. தாராளமா வாங்கிப்பாங்க. நீங்க அத வந்து சேல்க்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல லாபத்த பார்க்கலாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் நெறையா இருக்கும். ஸோ, நம்ம அத எப்படி பண்றோன்ற வீடியோ, நம்ம எங்கேருந்து எடுக்கிறோன்ற வீடியோ எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா கஸ்டமர் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க. ஒவ்வொருத்தருமே அத பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஃப்யூச்சர்ல அவங்களுக்கு தேவைப்படுறதா இருக்கும். இப்ப பெரியவங்க பார்க்குறாங்கன்னா, தன்னுடைய பேர குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அத நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாரி சின்ன சின்னதா வீட்ல இருந்தபடியே அழகா நம்ம வந்து நம்மளோட தொழில எடுத்துட்டு போலாங்க. இந்த அரஞ்ஞான் கலைன்றது ஜஸ்ட் ஒரு ஒரு டாபிக் பிசினஸ் தான். இந்த மாரி வீட்ல இருந்தபடியே சின்ன சின்ன தொழில் மூலியமா நம்ம நெறைய எடுத்துட்டு போலாம். இப்ப எப்படி குழந்தைங்களுக்கு அரஞ்ஞான் கயிறு, அதே மாரி பொட்டு கருவேலம் பொட்டு, அ வெ எ வசம்பு பொட்டு இது எல்லாமே இயற்கையா வந்து நம்ம வீட்லயே தயாரிக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல மேக்ஸிமம் நெறையா நான் பார்த்துருக்கேன். பட் அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. தேய்ச்சோம்னா அதுக்கான ஸ்மெல்லு, அதுக்கான எஃபெக்டிவ் எதுவுமே கிடையாது. பட் நம்ம ஒரு சோஷியல் மீடியால வந்து அத எங்கேருந்து எடுத்துட்டு வரோம்? இப்ப கருவேலம் அப்படி பட்டை, கருவேலம் அந்த காயெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அத நம்ம எப்படி எடுத்துட்டு வரோம்? எப்படி ஊற வைக்கிறோம்? எப்படி அத ப்ரிப்பேர் பண்றோம்? எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில் வீடியோவா நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு நம்மள பார்க்குற வியூவர்ஸ்க்கு அது மூலியமா ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். ஸோ, அது மூலியமா நம்மள வந்து வாங்குறதுக்கும், நம்மள ஃபாலோ பண்றதுக்கும் நெறைய சான்சஸ் இருக்கு. இத கண்டிப்பா எடுத்து பண்ணலாம். பேபி கேர் ப்ராடக்ட்ல இந்த கண் மை, பொட்டு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, மசாஜ் ஆயில் மசாஜ் ஆயில் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ரோஸ் மட்டும் நீங்க போட்டு எண்ணெயில காய்ச்சி, நீங்க சேல்க்கு எட்டு வந்தாவே,
நல்லா வந்து லாபத்தை பார்க்கலாம். பாதாம் மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களுக்குனா பாதாம் ஆயில், அது வந்து பாதாம் வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு எண்ணெய் ஆட்டிட்டு அதில் வந்து ரோஸோட இதழில் போட்டு காய வச்சு பாதாம் ஆயிலை வந்து குழந்தைங்களுக்கு தடவிட்டு வந்தாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அரஞ்ஞாங்கயிறு, இது எல்லாமே சிறு சிறு தொழில் அதிகப்படியான லாபம் தரக்கூடியதுங்க. இப்போ நானே ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு நிறைய நாளாக வந்து இந்த பேபி கிட் பேக் வந்து போடணும் அப்படின்றது ஆசை. அதுக்கு வந்து எனக்கு மெயின் பார்த்திங்கன்னா அரஞ்சன் கயிறு வேணும். நான் நிறைய இடத்துல என்னுடைய சைட்லேயே வந்து பார்த்துருக்கேன், வெள்ளை இருக்கும். பட் அதை வந்து பறித்து அதை உழிச்சி எனக்கான ப்ராசஸ் அதிகம். ஏன்னா நான் இந்த 3 ப்ராடக்ட்டு ஸ்கின் கேர், ஹெல்த் கேர், ஹேர் கேர் இது 3ஐயும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்பேசியஸ் டைம் கிடையாது. ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அரஞ்ஞாங்கயிறு நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒரு லாபம், தரமான அதிகப்படியான லாபத்தை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பெரிய லெவலுக்கு முன்னேற முடியுங்க. ஏன்னா இதுக்கான ஸ்டாக் வந்து நிறைய பேர்கிட்ட அவைலபிள் இருக்கிறதுல ரொம்ப ரேர், பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப ரேர். ஸோ இதை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் வரலாங்க. வீட்டில் வந்து இதை வேலையை விட்டு இப்போ நீங்கள் ஒரு ஜாபே போயிட்டுருக்கீங்க, நான் தப்புன்னு சொல்ல கிடையாது. அந்த ஜாப் பார்த்துட்டு எக்ஸஸாக ஒரு ஜாப் வந்து சாட்டர்டே சண்டேல நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வில்லேஜில் இருக்கவங்க அதை பறித்து நீங்கள் வந்து அரஞ்ஞாங்கயிறாக திரித்து ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிங்கனாவே அதில் வந்து நீங்கள் ஒரு தரமான லாபத்தை எடுக்க முடியும். ஒரு நாள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுடைய சம்பளம் எவ்வளோ? 300 ரூபா மினிமம். ஸ்டார்டிங் பிஹைனர்ஸ் வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, 5000 ரூபா டு ஒரு 8000 ரூபா, மினிமம் 10,000 ரூபா வேலை இருக்கும். சராசரியாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 டு 350 ரூபா தான் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கு மார்னிங் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆஃபீஸ் டைம் ஒரு 9 o'clock to 6 o'clock அப்படி. அவ்வளோ நேரம் அங்கே இருந்து நம்ம சம்பாதிச்சோம்னா அந்த 300 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டர்டே சண்டே 2 days ஒரு லீவ் கிடைக்குது, அது சண்டே மட்டும்தான் லீவ் கிடைக்குது. அதில் ஒரு ½ hour நீங்கள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து திரித்து பழகிட்டீங்க. ஒரு 2 டைம் பழகிட்டினாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதை திரித்து பழகிட்டு அரஞ்ஞாங்கயிறு, இப்போ குழந்தைங்க எவ்வளோ பேர் இருக்கு போகிறாங்க, கொஞ்சம் தான் அவங்களோட இடுப்பு சுற்றளவு கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ரவுண்ட் அளவுக்கு தான் வரும். அதை வந்து நீங்கள் திரிச்சிட்டு இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து டெய்லியும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே ஒரு தாட் வரும், என்னையா நம்மளால் ஏதோ போட்டிருக்காரு என்னன்றது கேட்கலாம் அப்படின்ட்டு உங்ககிட்ட டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து வெள்ளை அரஞ்ஞாங்கயிறு வந்து நாங்கள் சேலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க மூலிமா அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் ஆகும். இது மூலிமா நம்ம வீட்டில் இருந்தபடியே சேல் பண்ணலாம். ஒரு அரஞ்ஞாங்கயிறு வந்து 50 ரூபா சரிங்களா. சாதாரண நூல் கயிறே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, இப்போலாம் 20 ரூபா வரல வந்துருச்சு. இது வந்து பியூரான ஒரு அரஞ்ஞாங்கயிறு. நீங்கள் 50 ரூபா போட்டிங்கன்னா கூட தாராளமாக வாங்கிப்பாங்க சரிங்களா. ஒரு 3 சேல் ஆச்சுன்னா கூட 150 ரூபா, 6 சேல் ஆச்சுன்னா 300 ரூபா. வீட்டில் இருந்தபடியே ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 300 ரூபா தாராளமாக ஏர்ன் பண்ணிடலாம். அதுவும் ஆப்புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, சோஷியல் மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு தனியாக அக்கௌண்ட் இருக்குது, அதில் வந்து டெய்லி பேஸில் இதுக்கான வீடியோ நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா டெய்லி பேஸில் கஸ்டமர்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மூலிமா ஒவ்வொரு ஆர்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ எப்படி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மூவ் பண்ணி ஸ்கின் கேரில், ஹேர் கேர், ஹெல்த் கேர் வந்து ஒவ்வொன்றா போட்டுருக்கோம்னா இப்போ எனக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 30 ஆர்டர் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மினிமம் ஒரு 30 ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு பீஸ்க்கு 50 ரூபா வச்சாவே லாபம் எந்த அளவுக்கு போகுது. அந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே பிஸ்னஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டிப்ஸாக எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத கண்டிப்பாக ஷூர்லி அதுக்கான பெரிய வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். பட் எனக்கு கிடைக்கிற இந்த ஃப்ரீ டைமில் ஒவ்வொரு நாளும் எப்படிலாம் ஒவ்வொரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் இருந்தபடின்ற டிப்ஸை ஒவ்வொன்றும் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்துட்டு மட்டும் போகாமல் நம்மளோட பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படியெல்லாம் வீட்டில் இருந்தே சிறுதொழில் பண்ணி நம்ம முன்னேறி வரலாம் அப்படின்ற ஒவ்வொரு பிஸ்னஸ் ஐடியாஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் என்ன மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு பிஸ்னஸில் வந்து எப்படியெல்லாம் முன்னேற்றி எடுத்துகிட்டு போகலான்ற ஐடியாஸ் வந்து கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், சிஸ்டர்-இன்-லா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் இருக்கும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய பேஜை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அவங்க எப்படி பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்னால தான் ஒவ்வொருத்தரும் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மீடியாவில்
மெயின் அந்த மீடியாவில் சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா மக்கள் நீங்கள் தான். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் முன்னேறி வரவே முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்மால் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்பிக்கை வைன்றது தான் நம்மளுடைய யூடியூப் பேஜே. அந்த நம்பிக்கை வந்து என்றைக்குமே வீண் போகாது. என்னுடைய நம்பிக்கை எப்பயுமே என்கிட்ட இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.